ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுமா? இன்று உங்களின் பலம், பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என அனைத்தும் குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார். எனவே புதனுக்குரிய கடவுளான மகாவிஷ்ணு அல்லது நாராயணனை வணங்குவது உகந்தது. மேலும் இந்த ராசிக்கு நரசிம்மர் வழிபாடு பலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார். புதன் பகவானுக்குரிய கடவுளான மகாவிஷ்ணு அல்லது நாராயணர். அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அவரை வணங்குவது உங்களுக்கு சிறப்பு தரும். மகாவிஷ்ணு மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் மாதவாய நம. வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், செல்வ வளம் பெருகும் மற்றும் நீடித்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் நாள் இன்று. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகளும் முயற்சியும் கைகூடும் உங்களுக்கு. கடனை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள், இல்லையெனில் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் உங்களுக்கு. உடல்நிலை சீராக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டுமில்லாமல் பார்த்த சாரதியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். பார்த்த சாரதியை வழிபட வாழ்க்கை வளமாகும். மிருகசீரிடம் 3, 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்த வேலை நடக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வரவு அதிகரிக்கும். உடல்நிலை உங்களுக்கு சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். செவ்வாய் புதனில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை ராகுவும் கேதுவும் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவர். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். இழுபறியா இருத்தல் வேலை முடிவிற்கு வரும். வருமானம் அதிகரிக்கும். புதன் வியாழனில் யோசித்து செயல்படுவது நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரும் நாட்கள் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொன் பொருள் உங்களுக்கு சேரும். வியாழக்கிழமை விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. கடனை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய வாரம் வரும் வாரம். ராசி அதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்ற 6ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் முயற்சிகள் மன நிறைவு தரும். அரசு வேலைக்கு முயற்சியில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு. சிலருக்கு தந்தையின் அரசு வேலை கிடைக்கும். நீண்ட காலமாக இழுத்து கொண்டிருக்கும் முடியாத சொத்துக்கள் உங்களுக்கு விற்கும். குலதெய்வம் முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும். சிலருக்கு அரசின் இலவச வீட்டுமனையும் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருப்பது நன்மை தரும் உங்களுக்கு. தம்பதிகளின் உறவில் அந்யோன்யம் நீடிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும் வாரம் மிதமான பலன்கள் கிடைக்கும் வாரம். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில சவால்களாக இருக்கும். உத்தியோக ரீதியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். கவனமாக இருத்தல் வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் உங்களுக்கு. அலுவலகத்தில் சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் நாள் இன்று. அலுவலகத்தில் உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு. தொழிலில் வருமானம் உயரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகும் உங்களுக்கு. பெரியோர்களின் ஆசி எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரித்து கடுமையாக உழைக்க வேண்டும் வரும் வாரங்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறந்த முறையில் வருமானம் பெருகும் வாரம் வரும் வாரங்கள். புதிய முதலீட்டுகளில் எச்சரிக்கையோடு இருக்கலாம். ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும் வாரம்
வரும் வாரங்கள் நீங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். நாளில் குடும்பத்தில் இருந்து பிரச்சனை விலகி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். சுக்கிரன் நாளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் நிதானம், தவறு நடக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். வரும் வாரங்கள் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுக்காக பாடுபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் பண விஷயத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களால் நல் ஆசி கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மிக பக்குவமாக இருக்க வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 27, 30. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 4. வரும் வாரங்கள் வரும் நாட்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வியாபார விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் வழிபடும் தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். பரிகாரம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்யவும் இந்த பாடலை. எத்திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே நின்றாடும் புதபகவான், நித்தியமாய் செல்வமெல்லாம் நிலைத்து நின்று சித்திக்க அருள் செல்வாய் போற்றி போற்றி. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மிதுன ராசிகளுக்கான பதிவுகள். என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.